அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இதுலயுமே சிம்ம ராசிக்காரங்க பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா சிம்ம ராசி தான். அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி தாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு ஒழுக்கமான குணம், நல்ல ஒரு பொறுப்பான குணம், ஒரு அன்பான குணம், கலைகளை விரும்பக்கூடிய குணம், தன்னுடைய குழந்தை மேல அன்பு செலுத்தக்கூடிய குணம், நிறைய ஆசையை காட்டக்கூடிய குணம் எல்லாமே அதிகமா இருக்கும் இந்த சிம்மத்தோடைய. சிம்பிள் என்ன, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவள்கிட்ட பிடிச்சதே அதான். என்னைய நேர் வழியில என்னைய பார்த்தா நான் நல்லவன், நீ கெட்டவனை பார்த்தா உனக்கு நான் கெட்டவனை வர மாட்டேன், நல்லவனா இருப்பேன். இதுலயுமே நீ தப்பு பண்ணா இது தப்புதான்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தான். பயப்பட மாட்டாங்க. பயந்துகிட்டு ஒருத்தன்ட்ட கை கட்டி நிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் சொல்றதை நீ கேளு அப்படின்பார். நான் நல்லதான் சொல்லுவேன், உனக்கு கெட்டது சொல்ல கிடையாது அப்படின்பார். இதான் சிம்மம். ஏன்னா எல்லாத்தையுமே வழி நடத்தக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கு. நான் சொல்றல, உங்கள்கிட்ட அதிகமான ஒரு தைரியம் இருக்கு. இது வெளியில கொண்டாந்தா சிம்ம ராசிக்கார யாருமே அசைக்கவே முடியாது. ஏன்னா இதோடைய உருவத்துடைய சிம்பிள் அப்படி. ஒரு விஷயத்தோட முடிவு பண்ணா அதுல யார் பின் வாங்க மாட்டாங்க. இதெல்லாமே சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை எப்போதுமே நீங்க விடாம இருந்தீங்க, நீங்க பெரிய ஆள். நீங்க தான், உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது சிம்மராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி, நீங்க குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சிம்மராசி. அதிக பேர் சிம்மராசி எப்படா நம்ம குரு பயிற்சி வரும், எப்படா நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்னு சொல்லி எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா சனிபான் வச்சு செஞ்சாரு. எப்படி சனிபான் வச்சு செஞ்சாரு, இன்னும் பயந்து போயிருக்காங்க. ஐயோ அடுத்த அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. தயவு செய்து சிம்ம ராசிக்காரங்க பயப்படாதீங்க. பயங்கிறது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு நீங்க தான் எல்லாத்துக்குமே பயமுறுத்துற. உங்களை கண்டு யாரும் நீங்க தான் எல்லாத்துக்குமே நல்லது சொல்லணும். நீங்களே பயந்து போய் இருக்கக்கூடாது. உங்களை கண்டுதான் எல்லாருமே பயப்படணும். நீங்க போய் அடுத்தவங்களுக்கு பயப்பட முடியுமா? சிம்ம ராசிக்காரங்க பயப்படாதீங்க. எதுலையுமே உங்களுடைய தைரியத்தை விடாதீங்க, தன்னம்பிக்கை விடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, வெளியில கொண்டாங்க. நீங்க தான் கிங்கு, பெரிய ஆள். ஏன்னா நீங்க எந்த ஒரு துன்பத்தை வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுப்பீங்க. அது அந்த தைரியம் உங்கள்ட்ட இருக்கு. வெளியில டக்குன்னு ஒரு தடவை சொல்ல மாட்டீங்க. எதுலையுமே வெளியில ஒரு விஷயத்த சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பீங்க. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதிகமா தாங்கக்கூடிய சக்தி உங்கள்ட்ட இருக்குது. அதை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. எப்போதுமே விட மாட்டீங்க, விட்டுறாதீங்க. எல்லாருமே இந்த கண்டசனில என்ன பண்ணிருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த கண்டசனி நிறைய பேருக்கு ஓப்பனா சொல்றேன், சனிபவன் சரியில்லாதவங்க கண்டிப்பா பிரச்சனை கொடுத்துருக்குங்க. உங்க ஜாதகத்துல சனிபவன் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பா பிரச்சனை கொடுத்துருக்கும். வேலை இருந்திருக்காது, வேலையில பிரச்சனை வந்திருக்கும், வேலையை விட்டுருப்பீங்க, கடன் பிரச்சனை வந்திருக்கும், மனைவி கிட்ட பிரச்சனை வந்திருக்கும், நண்பர்கிட்ட பிரச்சனை வந்திருக்கும், கூட்டாளிகிட்ட பிரச்சனை வந்திருக்கும், திருமணம் அமையாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், வரன் பார்த்துக்கிட்டே இருக்கு, இன்னும் அமையல, 2 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இடம் பிரச்சனை வந்திருக்கும், பூமி சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும், அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும், இல்லை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும், சகோதர சோய் உடம்புல பிரச்சனை இருக்கும், வருமான பொருளாதாரம் தடைப்பட்டிருக்கும். இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம். சிம்மத்து கேளுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே. லாப வருமானம், தொழில் எத்தனை பேருக்கு அடி வாங்கினுச்சு, தொழில எத்தனை பேருக்கு மந்தமான தன்மையை பார்த்தீங்க, மாமனார் மாமியார் ஊர்ல எத்தனை பேருக்கு கசப்பு வந்துச்சு, எத்தனை பேருக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் கையிலே கிடைக்காம எவ்வளவு தடுமாற்றத்தை பாக்குறீங்க. கேளுங்களேன். சிம்மராசிங்களா ஆமான்னு சொல்லுவாரு. பொருளாதாரம், வருமானம், இன்கம், வேலை, உதவியம் எதையுமே சரியா இல்லை, எந்த ஒரு லாபமும் சரியா இல்லை, எல்லாமே தடைப்பட்டுச்சுங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனா நீங்க கஷ்டத்தை வெளியில காட்டிக்காம இருக்கீங்க, அவ்வளவுதான் சிம்மத்தோட சிம்பிள்.
எப்படி எவ்வளவு கஷ்டம் தான் காட்டிக்கல, அதை வெளியில காட்டிக்கல, அதை பத்தி நீங்க பயப்படல. பயந்தாலும் வெளியில காட்டிக்காத ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி தாங்க. தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க கோலை கிடையாதுங்க, நீங்க வீரன். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இனிமே எது வந்தாலும் எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வருது, ஒரு எனர்ஜி வருது. இதெல்லாம் யாரு கொடுக்க போறா? குரு பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி, அதனால சொல்றேன். இப்ப குரு பகவான் அள்ளி கொடுக்க போறாரு. ஏன்னா இவருக்கு பேரை என்ன சொல்லுவாங்க? தனக்காரகர், புத்திரக்காரகர், பெருங்கொண்ட பணத்துக்கு இவர் தான் காரகர், ஆசிரியர் வேலை பார்க்கணும் இவர் தான் காரகர், நல்ல ஒழுக்கமான குணம் வரணும் இவர் தான் காரகர், நீதி நேர்மை, நீதிபதி, பெரிய பெரிய பணப்புழங்குற இடம், பேங்க் எல்லாமே இவர் தான் காரகர், சட்டம் ஒழுங்கு, அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறை எல்லாத்துக்கும் அதிபதி இவர் தான். ஏன்னா இவர் உங்களுக்கு நல்லவர். சிம்மத்துக்கு எத்தனாம் வீட்டதிபதி? 5ஆம் வீட்டதிபதி, 8ஆம் வீட்டதிபதி. 5 நம்முடைய ஆசைகள், நம்முடைய பூர்வீகம், நம்முடைய ஆசைப்பட்ட தெய்வம், நிறைய குழந்தைகள், குடும்பம் எல்லாமே 5ஆம் பாவம் தான். 8 மறைமுக ரகசியம், வெளிநாடு, வெளியூர், இடமாற்றம், வீடு, வெளியூர் போறது எல்லாமே இந்த 8ஆம் பாவம் தான். திடீர் தர்ஷனம் எல்லாமே 8ஆம் பாவம் தான். நிறைய கெட்டதுன்னா 8ஆம் இடம் வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எடுக்கக்கூடாது. நிறைய அதுல நல்ல விஷயம் நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட அதிபதி எங்க வர்றாரு? 11ஆம் இடத்துக்கு, லாபத்துக்கு வர்றாரு. நல்லதா கெட்டதா உங்களுக்கு? நம்முடைய ஜாதத்துல 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கு அதெல்லாம் நல்லது பண்ணு சொல்லுவாங்க. அப்ப 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால இங்க லாபம் தான் நடக்கும். இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்காதுன்னா 10ல குரு வந்து நிறைய பேருக்கு வேலையை விட்டுருப்பாங்க, தொழிலை விட்டுருப்பாங்க, உத்தியோகத்தை விட்டுருப்பாங்க, காசு பணத்தை இழந்திருப்பாங்க, ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எத்தனை பேரும் கேளுங்க சிம்மராசியை பொறுத்தவரை. ஆமான்னு தான் சொல்லுவார். இப்ப 11ல லாபத்துல குரு வந்தா என்னங்க பண்ணுவாரு? லாபத்தை தான் கொடுப்பாரு, தடையா கொடுக்க போறாரு. நீங்க எதுலையுமே தைரியமா இருங்க, எல்லாமே நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களை யாரும் ஜெயிக்கிறதுக்கும் வேறாலும் வரவும் முடியாது. இனிமே இந்த 11ஆம் இடத்து குரு உங்க வாழ்க்கையை மாத்தும். 11ஆம் இடத்து குரு பல விதமா மாத்தும். அவருடைய அதான் சொல்லல, ஒரு வேலை கத்துனா யாருடைய அருள் வேணும்? குரு அருள் வேணும். அந்த குரு உங்களுக்கு அருளை கொடுக்க போறாரு. ஏன் பயப்படுறீங்க? நமக்கு எது ஒரு வேலையை கத்துக் கொடுக்க அவங்க எல்லாமே குருமார் இருந்தாங்க. அவங்கள மறக்கவே கூடாதுங்க. ஒரு குருமார், அதாவது குரு பார்த்தா கோடி நன்மை, குரு இருக்கிற இடத்தோட பாக்குற இடத்துக்கு பலங்கிறாங்க. இனிமே பாருங்க, அவர் சூப்பரான பார்வை. எங்கெங்கெல்லாம் பார்ப்பாரு? உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்தை பார்த்து, 5ஆம் இடத்தை பார்த்து, 7ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க. அஷ்டம சனிய தாக்கத்தை குறைப்பார் குரு. ஏன்னா குருடைய வீட்டுலதான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. நீங்க இப்ப 8ஆம் இடத்துல தானே சனி, அஷ்டம சனின்னு சொல்லி இப்ப எல்லாருமே மார்ச் மாசம் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. எது வந்தாலும் இனிமேல் வெற்றியா உங்களுக்கு வரும். தைரியமா இருங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். நிறைய பேருக்கு நல்ல ப்ரொமோஷனான வேலை, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கணும் இப்ப கொடுப்பாரு வேலை, உத்தியோகத்தை. ஏன்னா ஒரு 5ஆம் இடத்தை பாக்குறாருங்க. நல்லா ஆசைப்பட்ட வேலை, சூப்பரான வேலை, ப்ரொமோஷனான வேலை எத்தனை பேருக்கு மட்டும் சிம்ம ராசிக்கு வரும் மட்டும் பாருங்க. ஜாதல தசாபதி, அதுக்கு தசாபதி நடந்தால் இப்ப வேலை உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு நிறைய பேர் வேலை உத்தியோகம் இடம் விட்டு இடம் வெளியில போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தா வெளியூர்ல வேலையை மாத்தணும், இல்ல வெளிநாட்டுல வேலை மாத்தணும், இல்ல பார்த்த வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஒரு இடமாற்றம் பண்ணி ஆகணும். எத்தனை பேர் பண்றதுக்காண்டி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த 2 மாசமா? கேளுங்க சிம்மராசிங்க. ஆமான்னு சொல்லுவார். இப்ப வேலை இடமாற்றம், உத்தியோக மாற்றம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான அமைப்பு வரும். வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் திடீர்னு. இதுதான் இங்க நல்ல விஷயமே. திடீர் யோகம்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கிடைக்கும். இப்ப வேலை உத்தியோகத்துல திடீர் வேலை உத்தியோகம், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும். பொருளாதார வருமான வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். 11ல குரு இருந்தா லாபம் வந்துகிட்டே இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எத்தனை பேர் மட்டும் அரசாங்க வேலை மட்டும் வாங்குறா மட்டும் பாருங்க. இந்த குரு பயிற்சியால் மட்டும் பாருங்க. ஏன்னா 11ல குரு வந்தா ஞானம் பயங்கரமா இருக்கும்பாங்க. அதுவும் புதனுடைய வீட்டுக்கு வந்துடுறப்ப படிக்கக்கூடிய மாணவன் எந்த சிம்மராசில பிறந்தாலும் சரி, அஷ்டம சனி உங்களை உங்களை வீழ்த்தாது. குரு அள்ளி படிப்புகள்ல கொடுத்துருவாரு. பெரிய மார்க் எடுப்பீங்க. நிறைய பேருக்கு அரசியல், அரசாங்கத்துல நல்லா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க வேலை வாங்குறது சிம்ம ராசியா தான் அதிகமா இருப்பாங்க. பாத்துங்க, இயற்கையான ஞானம் கிடைக்கும். பாத்துங்க, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். இப்ப ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் வாங்கி முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உடம்பு ஆரோக்கியம் தெம்பா இருப்பீங்க. மருத்துவ செலவு வராது, நீங்க பயப்படாதீங்க. இனிமே மருத்துவ செலவு குறைஞ்சு நல்லா தெம்பா ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ், எத்தனை பேர் திருமணத்துக்காண்டி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் சரியாகும். திருமணம் எத்தனை பேருக்கு நடக்கல, இப்ப சரியாகும் பாருங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரணும். அதிகமா வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில் பண்றவங்க அஷ்டம் சனி நல்லவரா கெட்டவரா பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அடிங்க. சூப்பரான அடியா நெத்தி அடிக்கலாம் பார்த்து. அப்ப தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெருங்கொண்ட பணம் திடீர் அஷ்டம் கேட்கறாங்களா, லாட்ரி அடிக்க மாட்டேங்குது. இப்ப எடுங்க ராஜா,
11ல குரு 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். வெளிநாட்டில் உள்ளவங்களாம் பெரிய பெரிய தொகை அடிக்க போது பார்த்துங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்க அதே மாதிரி படிப்புகளையும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா வருது. மெயினா அரசியல்வாதிகள் நல்லா இருக்கும், IAS IPS அதிகாரிகள் சூப்பரா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கும், ITA ஃபீல்டு நல்லா இருக்கும், நகைகர வச்சிருக்கவங்க நல்லா இருக்கும். நிறைய பேர் பாருங்க மருத்துவத்துறை நல்லா இருக்கும், டெய்லர் சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த குரு பகவானால. அஷ்டம சனியை உங்களை ரிலீஃப் பண்ணி கொடுத்து 11ஆம் இடத்துல குரு உங்களுக்கு லாபத்தை கொடுத்து உங்களை பெரிய அளவு கொண்டு போகக்கூடிய ஒரே பயிற்சி இந்த குரு பயிற்சியாக சிம்ம ராசிக்கு அற்புதமாக அமைகிறது. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த நட்சத்திரம் பொதுவாக முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் சூப்பரா இருக்கும். ஏன்னா எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டீங்க நீங்க எப்போதுமே. இப்ப பாருங்க மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே இந்த மாதத்துக்கு சூப்பரா இருக்கும். வேலை இடம் மாத்துறது, தொழில் மாத்துறது அமைப்பு நல்ல ஒரு அழகா அமைச்சு கொடுப்பார். அதாவது மக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மெயினா நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும். வீட்டுல சுபகாரியம் சுபசெலவு தேடி வரும். அடுத்து பூரண நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும், ஒரு அன்பான குணமும், ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய குணமும், ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தீங்க இதுக்கு முன்னாடி பாருங்க பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வம்பி வழக்கு பிரச்சனை எல்லாமே தடையா பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வீட்டுல சுபகாரியம் பண்றதோ, தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த பூரண நட்சத்திரம் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தைரியத்தை விட மாட்டீங்க, தன்னம்பிக்கை விட மாட்டீங்க, தன்மானத்தோட இருப்பீங்க, விடாம முயற்சி பண்ணுவீங்க, எல்லாமே வெற்றியா வரும். இனிமே வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, அரசாங்கமோ, அரசியல் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா நீங்க உலகையை ஆளக்கூடிய திறமை வருது, படிப்பு கல்வி நல்லா இருக்கு, IAS IPS நல்லா இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது. இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குருஷாத்தா, பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவின் குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு, நீங்கள் யாராக இருந்தாலும் இல்லை, மூர்த்தி பெரியது இல்லை, கீர்த்தி பெரியது, இது எல்லோருக்குமே தெரியும். கீர்த்தியை வச்சு தான் குரு. அதனால குருவா யாரை நீங்க ஆவாகனம் பண்ணுகிறீர்களோ அந்த குருவை பத்தி இந்த நன்னாளில், எந்த நன்னாளில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்ப குருன்னா யாரு நமக்கு தெரியணும். குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு பெயர் குரு. குருவை பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா குருவுக்கு உரிய தலங்களை மட்டும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயூர்ங்கிறத முதல் குரு பேரே குருவாயூர். பார்த்தீங்களா, குருவாயூர் தான் முதல் குரு. அடுத்தது திரு அண்ணாமலை குரு. ஏன்னா 33 கோடி தேவர்களும்
குருவா இருக்கக்கூடியது அந்த குரு, அதனுடைய திருத்தலம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பஞ்சபூத தலங்களிலேயே மேக்சிமம் திருவண்ணாமலை. அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி, கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவாகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு தவம் ஏற்கக்கூடிய இடம் திருவானைக்கோவில். அதனாலதான் திருவானைக்கோவிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும், எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும், எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும். திருவானைக்கோயில திருமணம் நடக்காது. இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல. அதனால திருவானைக்கோவிலுங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம். அதனாலதான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது. பரிகாரம் உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அதனால அது ஒரு குரு. அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாதா பிதா குரு, அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை, ஆயக்கலை 64 கலை, 8வது கலை ஜோதிட கலை. பாருங்க, 8வது கலையில ஜோதிட கலை வச்சிருக்காங்க. அப்ப 8ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. இன்னும் விஞ்ஞான உலகம், இது மெஞ்ஞான உலகம். மெஞ்ஞானத்திலையும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஒரு நீங்க அந்த மீடியாக்களை போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த 8ங்கிற நம்பரை வச்சுதான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப அதனாலதான் 8 ஜோதிடத்துறையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிகப்பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது 12 ராசிக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. சிம்ம ராசிங்க சாதாரண ராசி நினைச்சிட்டீங்க. உயர்வான நட்பிற்கும் உண்மையான பண்பிற்கும் உருவம் அவசியம் இல்லைங்க. முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் பகுத்து அனுபவித்து சொல்லியிருக்காங்க. உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவம் அவசியம் இல்லைங்க. உணர்வுகள் போதும். உள்ளத்தில் வலிமையாக இருக்கக்கூடியவங்க தாங்கள் தான். அந்த வலிமை மட்டும் இல்ல, திறமையை எடுத்து காட்டக்கூடியவங்களும் நீங்க தான். அந்த திறமை மட்டும் இல்ல, சாதிக்கக்கூடியவர்களும் நீங்க தான். சாதிக்கிறதுக்கு மட்டுமில்ல, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சோதிப்புக்குரியது. இந்த குரு பயிற்சி நிச்சயமாக குறைவு இருக்காது. அந்த குரு பயிற்சி உங்களை காப்பாற்றும். உங்க ராசிக்கு லாபாதிபதி, உங்க ராசிக்கு 11, உங்க ராசிக்கு எல்லா தர்மத்தையும் கொடுக்கக்கூடியது. உங்க ராசிக்கு 12ல இருக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். 11 இருந்தாலும் 12 இருந்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி மட்டும் ஒரு அபிருதமான யோகத்தை கொடுக்கும். எந்த வகையிலங்க யோகத்தை? எந்த வகையில யோகத்தை கொடுக்கும்? அதுல என்ன ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சா? அசுபதியில இருந்து 9 நட்சத்திரத்தை நம்ம முடிச்சிட்டோம் பாத்தீங்களா. அடுத்து மகம் பூரம் உத்தரம். போதுமா? மகம் பூரம் உத்தரம் என்ன முதல்ல சொல்லுமோ அதே தான் மறுபடியும். மகம் பூரம் உத்தரம். மக நட்சத்திரம் யாரு? பிள்ளையார் தான். அசுபதி யாரு? பிள்ளையார் தான். மூலம் யாரு? பிள்ளையார் தான். பாத்தீங்களா? அப்ப ஒவ்வொரு பாட்டா யார் வச்சு பிரிச்சிருக்கிறாங்க? ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. விநாயகப் பெருமானை மட்டும் வச்சு பிரிச்சிருக்காங்க. அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு உங்க ராசிக்கு 8ல சனீஸ்வரர் வர்றாரு, சனி பயிற்சி. உங்க ராசிக்கு 7ல வர்றாரு யாரு? ராகு பயிற்சி. அதுக்கு அடுத்து உங்க ராசிக்கு லாபாதிபதியா வர்றாரு யாரு? இந்த குரு பயிற்சி. போதுமாங்க? அப்ப குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு மகத்தான செயல்பாடாக இருக்கும். அதாவது அஷ்டமத்து சனி என்ற ஒரு நோய்க்கு குரு பயிற்சி என்ற ஒரு டானிக்கை நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். அந்த அஷ்டமத்து சனிங்கிற ஒரு நோய்க்கு உடம்புக்கு சரியில்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜிஹெச் எல்லாம் நம்ம பாக்குறோம் பார்த்தீங்களா. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நேயர் பெருமக்கள் ரொம்ப சீரியஸ்னு கொண்டு வருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு
ட்ரிப்ஸ் ஏற்றிடுவாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு உயிரை காப்பாற்றிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் எப்போ வருவாங்க? 6 மாசம் கழிச்சு வராங்களா, 6 வருஷம் கழிச்சு வராங்களா, 6 நாள்ல வர்றாங்கிறது யாருக்கு தெரியும்? மருத்துவ அதிகாரிக்கு தான் தெரியும். யாரு மருத்துவ அதிகாரி? செவ்வாய்க்கு தான் தெரியும். அப்ப செவ்வாய்க்கு ஹெச்ஓடி யாரு? சூரியனுக்கு தான் தெரியும். ஆக மொத்தம் ஏன்னு பாருங்க, சிம்ம லக்கணம், கடக லக்கணம், சிம்ம ராசி, கடக ராசி எல்லாம் டாக்டர் தான். டாக்டர் தொழில் தாங்க. அப்ப அவங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு தயவு செய்து உங்களுடைய அரசியல் பின்னணி, உங்களுடைய ஆன்மீக முன்னணி, உங்களுடைய நிர்வாகத்திறமை, அரசியல், ஆன்மீகம், நிர்வாகம், பகுத்து அறிவக்கூடிய செயல், புரோகிதராகக்கூடிய செயல், மந்திர சொல்லக்கூடிய செயல், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வேண்டிய தொழிலை எடுத்துக்கணும். உங்களுக்கு வேண்டிய தொழிலை எடுத்துக்கொண்டு செய்தால் நிச்சயமாக ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அதற்கு நாங்க பொறுப்பில்லை, நீங்க தான் பொறுப்பு. சார், எது நடந்தாலும் கர்மத்தை யாரு ஜெயிக்கிறது? கர்மத்தை யாரு விடக்கூடாது? நான் என்ன விதைக்கிறோன்னு அதைத்தானே அறுக்கிறோம்னு சொல்றோம்ல, கிராமத்துல சொல்றாங்க. இப்ப எல்லாத்திலையும் சொல்றோம். அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு இப்ப கேது வேற வந்துடுறாரு. உங்க ராசி தான் கேது வந்துடுறாரு. அஷ்டமத்து சனி மற்ற ராசி கடகத்தை விட உங்களுக்கு அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய எதிர்மறை கம்மி. ஏன்னா கடகத்துக்கு 8க்குரியவர் சனி, அது பகை கிரகம். ஆனா சிம்ம ராசிக்கு 8க்குரியவர் குரு, அது சம கிரகம், நட்பு கிரகம். எனவே இந்த குரு பயிற்சி நல்லதை கொடுக்கும், சனி பயிற்சி மத்தியமம் பண்ண கொடுக்கும், ராகு கேது பயிற்சி அப்பப்ப பாம்பு மாதிரி எப்படி? அரவென்னும் ராகு ஐயனை போற்றி, கரவாய் தருவாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக பொருள் அனைத்திலும் வெற்றி, ராகு கன்யா ரம்யா போற்றி போற்றி என்ற பாராயணத்தை பண்ணினால் நிச்சயமாக இந்த ராகு கேதுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், இந்த ராகு கேதுக்கு இருக்கக்கூடிய சூட்சமம் எதுக்கும் உங்களை பாதிக்காது. அப்ப அந்த வகையில பாதிக்கமா இருக்கும்போது சிம்மராசி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாட்டுக்குரிய தொழில், எது வேணாலும் சாதிக்கலாம். அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில், அரசியலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்ப உங்களுக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அரசியல் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பாக எல்லா வகையிலையும் அனலைஸ் பண்ணி உங்களுடைய லக்கணம் மட்டும் மகரம் கும்ப லக்கணம் வரக்கூடாது. நல்லா கேட்டுக்கங்க நேயர் பெருமக்கள், மகர கும்ப லக்கணம் வரக்கூடாது. கண்டிப்பாக மகர லக்கணம் வராம இருந்தால் ஒரு அளவிட பெரியாத நன்மையை கொடுக்கும். கேது கெடுக்க மாட்டார். சிம்ம ராசிக்கு கேது என்ன பண்ண, தமக்கு சமமா தற்பாரு. ஆனா ராகுக்கு தான் நான் சொன்னது, ராகு என்னும் ஐயனே போற்றி, காவாய் கருவாய் தர கஷ்டங்கள் நீக்கின்னு சொன்னது யாருக்கு? ராகுக்கு. கரும்பாம்பு, கேது செம்பாம்பு, சனி மண்ணுளி பாம்பு. அப்ப சந்திரதேசில ராகு புத்தி, சந்திரதேசில கேது புத்தி, சந்திரதேசில சனி புத்தி, மிக மிக எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நேரம் யாருக்கு? 12 ராசிக்குமே அப்படித்தான் இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய கால்ஸ் வரும். என்ன பிரச்சனை? என்ன சார்? என்னங்கய்யா எல்லா ரிஷபத்துக்கு நல்லா இருக்குறீங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் வரலையே அப்படிங்கிறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு அல்ல. அதுக்கு யாரு பொறுப்பு? கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு. அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு அரசியல்ல புகுந்து விளையாடுங்க. வரக்கூடிய நேரம் மிக அற்புதமான நேரமாக அமையும். சென்னை பக்கத்துல ஞாயிறு கிராமம், கும்பகோணம் பக்கத்துல ஓம் அஸ்வத் வஜாய் வித்மிகே வாசகஸ்தாய் தீமிகே தன்னோ சூரிய பிரஜோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை படிங்க. சூரிய ஆதித்யத்தை படிங்க. அரசாங்கத்துல நிறைய முயற்சி பண்ணிட்டே இருங்க. வெற்றி. என்னடா ஒண்ணுமே படிக்காம இருந்தாண்டா பாஸ் பண்ணிட்டான்டா, என்னடா விடிய படிச்சுட்டு இருந்தா அவன் ஃபெயில் ஆயிட்டான்டா சொல்றாங்கல்ல. அப்ப இதெல்லாம் காரணம் யாரு? நேரம். சார் இங்க வாங்க, நேரத்துக்கு மிஞ்சினது சக்தி எந்த சக்தி கிடையாது. அந்த நேரத்தை உருவாக்குனதே அந்த சக்தி தான். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒளிமயமான ஒரு எதிர்கால வாழ்க்கை, அரசியல் பின்னணி, ஆசனத்தில் அமர்வதற்கும், அதாவது அரசியலுக்கும் சரி நிர்வாகத்துக்கும் சிம்மந்தான் எல்லா வகையிலும் சிறப்பாக அமைவதற்கு இந்த 7.5 சனியில வரக்கூடிய அஷ்டமத்து சனியை
நேயர் பெருமக்கள் குறையில்லாம வாழ்வதற்கு இறைவனை வேண்டி நிச்சயமாக நல்ல முறையில உங்களுக்கு இருக்கும் என்று வார்த்தை கூறுகின்றேன். பஞ்சபுராணம், பஞ்சகீர்த்தனை, பஞ்சவாத்தியம், எல்லாமே எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. சிவபுராணத்தை படிங்க, சிவபுராணத்தை படிச்சிருங்க, கோளறு பற்றி படிச்சிருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் சுத்தி இப்படி போய் பார்க்க முடியல, நேரே சாப்பிடுங்க. அப்ப பாராயணம் செய்யும் பொழுது வேண்டத்தக்கது அறிவோனி, வேண்டும் பொழுதும் தருவோனி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோனி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ அதை அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசு ஒன்றுனில், அதுவும் உந்தன் விருப்பமென்றோ என்று டோட்டலி அல்டிமேட் சரண்டர் பண்ணிட்டால் வெற்றி ஜெயம் உங்களுக்கு. ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மத்துக்கு அஷ்டம சனி, ராசியிலே கேது போகிறாரு, எல்லாம் இருக்குது, இல்லைலாம் சொல்லலை. அதுவும் பலனை கொடுக்கும், இதுவும் பலனை கொடுக்கும். அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு லாபம் நிறைய வருமா சார்னா கண்டிப்பாக லாபம் வரும். அதே போல் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். சிம்ம ராசிக்காரெல்லாம் வாய்ப்பை உடனே பயன்படுத்திடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்போ வாய்ப்பு வராதா போகாதான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. அதனால் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வரும்போது நிறைய லாபங்கள் வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா சேஃபாக இருப்பீங்க, இல்லைன்னா தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். அதை மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அந்த நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது என்ன ஆகும், எல்லாருக்கும் என்ன யோசனை வரும், நான் ஏற்கனவே கொஞ்சம் லாஸ் இருக்குது சார், எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு, இதையும் அந்த பணத்தையும் சேர்த்து போட்டேன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க, அதில் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை 3ஆம் இடத்துல விடுறதுனால முயற்சியால் வெற்றி உண்டு. முயற்சி செய்தீர்கள் ஆனால் நிறைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். எப்போவுமே ஒரு ஜாதகத்தை என்ன சொல்லுவோன்னா, அந்த முயற்சி நல்லா இருக்குது அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க. அப்போ அந்த முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த குரு பார்வை இருக்கும்போது இன்னும் நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அப்போ எதுக்கு முயற்சி பண்ணணும், வேலை சம்பந்தமான முயற்சி. சிம்ம ராசி என்பவர்கள்லாம் என்னென்னா, வேலை இல்லை அப்படின்னா அப்படியே பயங்கர மண்டை காஞ்சி போயிடுவீங்க. வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும். கடைசியில் ஐயோ நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோமோ, நம்ம இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ட்டு எண்ணங்கள்லாம், தேவையில்லாத எண்ணங்கள், கற்பனைகள்லாம் வரும். அதனால் இந்த சிம்ம ராசி என்பது எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுங்க. அது கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுடைய நிர்வாக திறனை புரிந்து கொண்டு நல்ல பதவி, நல்ல சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சார் நான் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், நடக்குமா சார், எனக்கு 55 வயசு ஆகுது சார், 65 வயசு ஆகுது சார், 45 வயசு ஆகுது சார், பார்த்தீங்கன்னா அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, ராசியிலே கேதுன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி வேலை மாறுறதுன்னா தைரியமாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலை மாற்றம் பண்ணலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, மெயினாக உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. காதலில் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு, காதலில் ஏற்கனவே பிரேக்கப் ஆகி பிரிந்து உள்ளவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, காதல் பண்ணி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ராசியிலே கேது பவன் வருது, அது இன்னும் பாதிப்பு அதிகமாக கொடுக்கும். அதனால் பிரச்சனைகள் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? தேவையில்லாமல் அதே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தொந்தரவு பண்ண தான் செய்யும். வேறு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உறுதியாக கிடைக்கும். சிம்ம ராசி என்பது இலக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதை யோசிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. அதே போல் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். ரொம்ப விசேஷமான பார்வைகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு, சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது.
அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய போகுது, திருமணத்தில் வெற்றி கிடைக்க போகுது, திருமணம் சார்ந்த தொல்லைகள், கஷ்டங்கள், பிரிவினை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசிக்கு என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ராசியிலே கேது வராரு, அஷ்டம சனி. நீங்கள் சம்பாதிக்க தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த சம்பாத்தியத்தை எப்படி சேர்த்து வைக்க போகிறீங்க, எந்த வகையில் அதை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதை கரெக்டான வகையில் பயன்படுத்தினா பிரச்சனை கிடையாது. அப்போ எப்படி சார் கரெக்டான வகையில் பயன்படுத்துறது அப்படின்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை சார் அதுக்கு தானே சார் சம்பாதிக்கிறோம், அதுக்கு தான் சம்பாதிப்பீங்க, பணமும் அதுக்கு தான் வரும். ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன யோசிப்பீங்கன்னா, நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசனைகள் வரும். அந்த யோசனை மட்டும் பண்ணாமல் ப்ராப்பரான வகையில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இல்லை பணத்தை கடனை கட்டினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அந்த அஷ்டம சனினால் பார்க்கக்கூடிய வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய வீடாக பார்ப்பீங்க, பெரிய பட்ஜெட்டில் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகும், கடனுக்கு மேலே வாங்கிடலாம், பணம் தான் வருது, பரவாயில்ல சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டீங்க, இடம் வாங்கிட்டீங்கன்னா அதில் நிறைய தொந்தரவு வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஐயோ அஷ்டம சனியில் நம்ம வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு. அவருடைய பார்வை முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல விழுறதுனால நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றம் செய்வதற்கு, இடமாற்றம் செய்வதற்கு, வெளிநாடு பயணம் செல்வதற்கு, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும், ராசியிலே கேது வந்தாலும் நிறைய லாபங்கள், நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வருஷம். உங்களுடைய கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு, அனுகூலம் உண்டு, லாபம் அதிகமாகும், தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும், தொழிலில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, வேலையில் மாற்றம் வரப்போகுது, வேலையில் பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதே போல் நீங்கள் நினச்ச விஷயங்கள், காதல் சம்மந்தமாக இருக்கட்டும், தொழில் சம்மந்தமாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயம், நீங்கள் நினச்ச இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல, தசாபுத்தி தந்தா போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 99 ரூபாய் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கொண்ட PDF ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதுனா மாதிரி PDFல 51 பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கும். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன். இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது? சிம்மம் அப்படின்னாலே காட்டுக்கு ராஜா, வீட்டுக்கும் ராஜா. நம்ம தான் எந்த இடத்துல போனாலும் தலைமையில் இருக்கணும். சூரியனை அதிதேவதையாக ராசிநாதனாக கொண்ட ராசி. சூரியன் நவகிரகங்களின் தலைவர். பெரும்பாலும் அரசின் உயர் உத்தியோக பதவியில் இருக்கக்கூடியவங்க சிம்ம ராசியாவோ சிம்ம லக்னமாவோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா மட்டும்தான் நிறையா பேர் இருப்பாங்க. குறைந்தபட்சம் 70% பேர் சிம்ம லக்னம், சிம்ம ராசி, சூரியனுடைய நட்சத்திரம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. அந்த சிம்மம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு ராசி. ஜோதிட முறையே பண்டைய காலத்தில் பூமியை மையமாக வைத்து சொல்லப்பட்டிருந்தாலும் தற்கால ஜோதிட முறைகள் அனைத்துமே சூரியனை மையமாக வைத்து, சூரியனுடைய மையப்புள்ளியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிரகங்கள் இருந்து, எவ்வளவு அருகில் பயணம் செய்து, எவ்வளவு சுற்றுவட்ட பாதையில் எங்கே வக்ரமடைந்து நற்பலனை செய்ய போகிறார், தீய பலனை செய்ய போகிறார் அப்படிங்கிற முறைக்கு மாறி
பல நெடுங்காலங்கள் ஆகிவிட்டது. அப்ப அந்த சூரியனை மையமாக வைத்து பலன்களை சொல்லுகின்ற பொழுது ராஜகிரகமான சிம்ம ராசி நேயர்களுக்கு மிக நற்பலன்களை இந்த குரு பயிற்சி செய்யும் அப்படின்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த சிம்ம ராசிக்காரங்க முழுமையா நல்லதை மட்டுமே அடைஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு கண்டகச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் மட்டுமே எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடாது. அதை அனைத்து நேயர்களும் மனதில் வைத்துக் கொள்ளணும். என்னப்பா நீங்க எல்லாமே சூப்பர் சிறப்பு அப்படின்னு தான் சொல்றீங்க, அப்படிலாம் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு புலம்பக்கூடாது. 9 கிரகங்களுமே வேலை செய்யும். ராகுவும் வேலை செய்யும், கேதுவும் வேலை செய்யும், புதன் வேலை செய்யும், எல்லா கிரகங்களுமே வேலை செய்யும். அப்போது நம்மளுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் சொல்றதால நான் குரு உங்களுக்கு சூப்பரான இடத்துக்கு வர போறாங்க, 10ல் இருந்து உங்கள் பதவியை பறித்த குரு 11ஆம் இடத்திற்கு உங்களுக்கு யோக குருவாக லாப குருவாக மாறப்போகிறார். அது குரு பயிற்சியின் பலன். ஆனால் உங்களுடைய ராசியை சனியும் ராகுவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. சனி ராகு இது ரெண்டுமே எதிர்மறை கிரகங்கள், உங்களுடைய எண்ணத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய கிரகங்கள். அந்த பின்னோக்கி இழுக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் என்னதான் நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படின்னு நினைச்சால் கூட அடுத்து சில வினாடிகளிலே உங்களுடைய எண்ணத்தை பின்னோக்கி இழுத்து எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக தந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் மீறி நீங்கள் ஜெயிக்க உங்களுடைய மனோபலத்தை நீங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் மனதுக்கு பிடித்த நபரோடு உங்களுடைய உபரியான நேரத்தை நீங்க செலவிடணும். உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி இடங்களுக்கு அதிகமா நீங்க போய் வரணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நடக்கூடிய அந்த கண்டக சனியால் வரக்கூடிய தீய பலன்களும் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ராசிக்குள் இருக்கின்ற கேதுவின் தொல்லையும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற ராகுவின் தொல்லையிலிருந்தும் நீங்கள் மீண்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான விஷயங்கள். சரி, இந்த குரு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறார்? குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், வெற்றியை தரக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 3ஐ குரு பார்ப்பது இளைய சகோதரர்களால் லாபத்தை தரும், சிறு பயணங்கள் மூலமாக வெற்றியை தரும். காது, பல், மூக்கு இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் அப்படிங்கிறது உங்களுடைய 5ஆம் பார்வையாக இந்த குருவின் பார்வையால் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5 அப்படிங்கிறது பாட்டனாருடைய சொத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய பாட்டனாருடைய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குலதெய்வ வழிபாடு மேன்மை அடையும். குழந்தை செல்வம் வேண்டும் என்று திருமணமாகி 2 ஆண்டு ஆகிவிட்டது, 3 ஆண்டு ஆகிவிட்டது, குழந்தை இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் வெகு சிறப்பாக அமைய போகிறது. அடுத்தது குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண உறவு. இது 7ல் சனி ராகு இருக்கிறது. 7ல் சனி ராகு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். காதல் திருமணம் செய்ய காத்திருப்பவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். இல்லைங்க, நான் அப்பதான் முதல் திருமணம் தான், எனக்கு வயசு 27 28 இப்படிதான் ஆகுது அப்படிங்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறவை தாண்டி அந்நிய உறவில் திருமண உறவுகள் ஏற்படும். இவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களை தற்சமண்டக்கூடிய கிரகம் படி அவங்களுக்கு நேர் உறவுகளால் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சொந்த அத்தை மகள், சொந்த மகள் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்த உறவு, அடுத்த ஒன்று விட்ட அத்தை மகள், ஒன்று விட்ட மகள், அந்நிய உறவு, வெளி உறவு, புதிய சொந்தங்கள், இது மூலமாக திருமண பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் நிறைய கொடுக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இந்த சிம்ம ராசிக்காரங்க எதில் கவனமா இருக்கணும்? கூட்டு தொழில், கூட்டாளி, இது சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். வெளிநாடுக்கு ஏற்கனவே பணம் கட்டி நான் ஏமாந்து போயிட்டேங்க, என்னால் போக முடியல, இப்ப போக முடியுமா அப்படிங்கிறவர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் 2025 மே மாதம் முதல் 2026 மே மாதம் வரை இருக்கக்கூடிய காலங்கள் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிகச் சிறப்பான வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது. கூட்டு தொழில் செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மாதம் ஒரு தடவை வரவு செலவு கணக்கு என்றால் கட்டாயம் மாதம் ஒரு தடவை வரவு செலவு கணக்கை பார்த்துடணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரவு செலவு கணக்கு என்றால் கட்டாயமாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரவு செலவு கணக்கை பார்த்துடணும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கட்டாயம் அந்த கூட்டு தொழில் பிரியும். கூட்டு தொழில லாஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களும் ஏற்படும். மிக மிக கவனம் தேவை அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. சரி, இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஒரே மாதிரியான பலன் நடக்குமா, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான பலன் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும்.
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகம் கேதுவினுடைய நட்சத்திரம். கேது வழக்கு வைத்தியம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது. மருத்துவம் சார்ந்த துறை படிப்பு படிக்கின்ற மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மருத்துவ படிப்பில் வெற்றி பெறுவார்கள். ஏதேனும் நீட் தேர்வு எழுத முயற்சி செய்து கொண்டிருந்தால் கட்டாயம் நீட் தேர்வு உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த குரு பயிற்சி மூலமாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகத்துவமான பலன்களை தருவதற்கு மிகச்சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஆடம்பர செலவுகளை தரக்கூடிய, ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப திருமண பந்தம், திருமண உறவு, திருமணத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக மிக விரைவாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண உறவு ஏற்படும். ஆடம்பரமான நகை சேர்க்கை ஏற்படும். தங்க விலை தான் ஏறிட்டு இருக்குன்னா நீங்க வெள்ளி நகை வாங்கலாம். சுக்கிரன் வந்து வெள்ளியை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அப்ப இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறந்த சிம்மராசிக்காரங்க வெள்ளி நகை, வெள்ளி ஆபரணங்கள், மனைவிக்கு கால் கொலுசு, குழந்தைகளுக்கு அருணா கயிறு, இந்த மாதிரி வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி நகைகள் வாங்கி தருவதற்கு மிகச் சிறப்பான செயல் விஷயங்களை செய்யும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அரசு வேலை, அரசு சம்பந்தமான உதவிகள், தந்தை வழி சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து நல்லபடியான நல்ல செயல் நல்ல விஷயங்களை வந்து செய்யும் அப்படின்னு. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. சிவன் தான் அதி தேவதை. உங்கள் ஊருக்கு மிக அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று ஞாயிற்றுக்கிழமை நாளில் வில்வ இலையால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் மிகச்சிறப்பான பலனை வந்து செய்ய போகிறது. இந்த குரு பயிற்சி சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் 100% நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல தான் இந்த குரு இருக்கிறது. இந்த சனியும் ராகும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார்கள் என்பதால் தான் உங்களுக்கு கவனம் என்ற எச்சரிக்கை சொல்லப்பட்டதே தவிர, குரு பயிற்சியை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நற்பலன் நல்ல யோகங்களை தரக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. இது பொதுவான பலனை, இதுவே உங்களுக்கு முழுமையான பலன் கிடையாது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா புத்திகள் சிறப்பாக நடக்கிறதா அப்படின்றதை பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் தசா சம்பந்தமாகவும் புத்தி சம்பந்தமாகவும் இறை வழிபாடுகளையும் இறைவனையும் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பல நல்ல செயல் நல்ல விஷயங்களை வந்து உருவாக்கும். அனைவரும் செய்யக்கூடிய வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது. பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்து அந்த ஆலயத்தில் 24 நிமிடங்கள், அதாவது ஒரு நாளைய நேரம் அமர்ந்திருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு நற்பல நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்யும். நன்றி. சிம்மம் வெல்லும்.